அன்வாருடன் சமாதானம் செய்து கொள்ள தயார், ஆனால் ஒரு நிபந்தனை என்றார் மகாதேர். பன்னீர்செல்வத்தை தூக்கு தண்டனையில் இருந்து காப்பாற்றும் கடைசி முயற்சி, காமன்வெல்த் வழக்கறிஞர் சங்கம் கோரிக்கை. பிளஸ் நிறுவனத்தின் பல தடங்கள், சீரான போக்குவரத்துக்கான MLFF கட்டண வசூல் முறை சலுகை நிறுவனத்தின் தனியார் முயற்சியாகும் என்றார் அஹ்மத் மஸ்லான். 4.11 மில்லியன் EPF சந்தாதாரர்கள் நெகிழ்வான கணக்கில் இருந்து 12.07 பில்லியன் ரிங்கேட்டுகளை மீட்டுள்ளனர். காஜாங் சில்க் நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த கோர விபத்தில் தாதி மரணம். நிபந்தனைகளின் அடிப்படையில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் சமாதானம் செய்து கொள்ள தாம் தயார் என துன் டாக்டர் மகாதேர் முகமது கூறியிருக்கிறார். மக்கள் பணத்தை திருடியதாக தம்மை குற்றஞ்சாட்டிய அன்வார் அது உண்மையல்ல என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதே அந்நிபந்தனையாகும். அதோடு பத்துபுத்தே தீவு பிரச்சனையில் தம்மை தேச துரோகி என அன்வார் சுமத்திய குற்றச்சாட்டும் முற்றிலும் அபத்தமானது. Saya ambil tindakan saman fitnah kepada dia. Kalau nak berdamai, dia kena mengakulah saya tak curi duit. Dia tak mengaku. Nak pergi ke mahkamah. Sampailah ni dah 2 tahun. Masih tak boleh pergi ke mahkamah. Jawab saya punya saman fitnah. Kalau pergi di mahkamah, dia ada bukti, okeylah tunjuklah bukti. Kalau tak ada bukti, tunjuk tak ada bukti. Dan mengaku bahawa saya tak curi duit. Jadi tapi tak ada jalan pendamaian ke Tun? Macam mana damai boleh dengan syarat dia mengaku bahawa tuduhan dia bahawa saya curi duit itu tidak benar. Kalau dia mengaku yang tu saya sangguplah. அக்குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்களை அன்வார் இன்று வெளியிடுவார், நாளை வெளியிடுவார் என காத்திருந்து 2 வருடங்களாகிவிட்டது. ஆனால் இன்னும் அவர் அமைதியாகவே இருப்பதாகவும் மகாதேர் கூறினார். மேலும் கருத்துரைத்த அந்த முன்னாள் பிரதமர் தமக்கும் அன்வாருக்கும் இப்போது மட்டும் சுமூகமான உறவு இருந்தால் நாடு எதிர்நோக்கியுள்ள பல்வேறு பிரச்சனைகளை இணைந்து தீர்வு காணலாம் என்றார். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் PKR கட்சியின் தலைவருமான அன்வார் மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்பவர் அல்ல என மகாதேர் கூறிக்கொண்டார். இவ்வேளையில் மலேசியா வந்த சில வெளிநாட்டு தலைவர்கள் தம்மை சந்திப்பதை அன்வார் தடுத்துள்ளதாகவும் மகாதேர் குற்றம் சாட்டினார். 2-3 வெளிநாட்டு தலைவர்கள் அப்படி தடுக்கப்பட்டிருப்பதாக அப்பச்சிரித்தா எனும் பாட்காஸ்ட் பேட்டியின் போது அப்பெருந்தலைவர் கூறினார். அந்த தலைவர்கள் எனக்கு அறிமுகமானவர்கள். மலேசியா வந்தபோது என்னை சந்திக்க விரும்பினார்கள். ஆனால் அவர்கள் தடுக்கப்பட்டார்கள் என மகாதேர் கூறினார். மலேசியா அரசியல் அரங்கில் 40 ஆண்டுகளை கடந்தும் அன்வார் மகாதேர் இடையிலான உறவு நீர் பூத்த நெருப்பாகவே உள்ளது. போதைப் பொருள் கடத்தல் குற்றத்திற்காக நாளை தூக்கிலிடப்படவிருக்கும் மலேசியர் பன்னீர்செல்வம் பரந்தாமனுக்கான தண்டனை நிறைவேற்றத்தை ஒத்திவைக்குமாறு CLA எனப்படும் காமன்வெல்த் வழக்கறிஞர் சங்கம் அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளது. பன்னீரின் வழக்கு மிகவும் கவலைக்குரியதாகும். எனவே அவரின் மரண தண்டனையை குறைக்க சிங்கப்பூர் அரசியல் அமைப்பின் கீழ் தமக்கு வழங்கப்பட்டுள்ள கருணை அதிகாரங்களை பயன்படுத்துமாறு அந்நாட்டு அதிபரை CLA கேட்டுக்கொண்டது. போதைப் பொருள் குற்றங்களுக்கான கட்டாய மரண தண்டனை அனைத்துலக மனித உரிமைகள் தரநிலைகளின் கீழ் தேவைப்படும் மிக கடுமையான குற்றங்களின் வரம்பை பூர்த்தி செய்ய தவறிவிட்டது. சுருக்கமாக சொன்னால் போதைப் பொருள் குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படக்கூடாது. இது போன்ற வழக்குகள் நியாயம் மற்றும் நீதி குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்பும் என CLA சுட்டிக்காட்டியது. குறிப்பிட்ட சில குற்றங்களுக்கு கட்டாயமாக இருக்கும் மரண தண்டனையை சிங்கப்பூர் அனைத்துலக மனித உரிமைகள் நடைமுறைகளுக்கு ஏற்ப மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் CLA மீண்டும் வலியுறுத்தியது. போதைப் பொருள் அனுப்புநராக இருந்த வழக்கில் குற்றவாளி என 2017 ஆண்டு தீர்ப்பளிக்கப்பட்ட 36 வயது பன்னீருக்கு சிங்கப்பூர் சட்டத்தின் கீழ் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. உண்மையான கடத்தல்காரர் பற்றிய தகவல்களை வழங்கி அந்நாட்டு அதிகாரிகளுடன் பன்னீர் ஒத்துழைத்ததாக கூறப்படுகிறது. என்றாலும் மரண தண்டனையில் இருந்து அவரை தடுத்திருக்கக்கூடிய மூல உதவி சான்றிதழ் அவருக்கு மறுக்கப்பட்டது. அவரது கருணை மனுவை அப்போதைய சிங்கப்பூர் அதிபரும் நிராகரித்து விட்டார். இதனால் பன்னீருக்கு வேறு எந்த சட்டப்பூர்வ வாய்ப்பும் இல்லாமல் போயிருக்கிறது. கடந்த ஆண்டு டிசம்பர் 31 நிலவரப்படி 55 வயதுக்குட்பட்ட 13.2 மில்லியன் EPF உறுப்பினர்களில்
4.11 பில்லியன் பேர், மொத்தம் 12.07 பில்லியன்களை உள்ளடக்கிய ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதிக்கான நெகிழ்வான கணக்கில் இருந்து மீட்டுள்ளனர். நெகிழ்வான கணக்கின் மொத்த சேமிப்பின் அளவு 7.73 பில்லியன் ரிங்கெட் ஆகும். ஒவ்வொரு இபிஎஃப் உறுப்பினரும் தங்கள் நிதியை நம்பிக்கையுடனும் விவேகமாகவும் நிர்வகிக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்த அரசாங்கம் எப்போதும் முயற்சிக்கிறது என இரண்டாவது நிதி அமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் கூறினார். நெகிழ்வான கணக்கை அறிமுகப்படுத்தியதன் மூலம் அவசரமாக இருக்கும்போது உறுப்பினர்களின் பணப்புழக்கத்தை அதிகரிக்க முடியும் என்று அவர் கூறினார். எனினும் இலக்கு அடிப்படையில் இபிஎஃப் தொகையை திரும்ப மீட்பதற்கான ஆலோசனையை இந்த நேரத்தில் அறிமுகப்படுத்தப்பட வேண்டியதில்லை. பொதுவாக நெகிழ்வான கணக்குகளை வழங்குவது இபிஎஃப் உறுப்பினர்களின் குறுகிய கால நிதி தேவைகளை பூர்த்தி செய்ய உதவியுள்ளது என இன்று நாடாளுமன்றத்தில் பேரரசரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை முடித்து வைத்து உரையாற்றிய போது அமீர் ஹம்சா இத்தகவலை வெளியிட்டார். பிளஸ் மலேசியா பெர்ஹாட்டின் செயல்படுத்தப்படும் பல தடங்களை கொண்ட சீரான போக்குவரத்துக்கான MLFF கட்டண வசூல் முறை சலுகை நிறுவனத்தின் ஒரு தனியார் முயற்சியாகும். 2024 ஆண்டு டிசம்பர் 16 முடிவடைந்த மத்திய டோலிங் கம்பெனி CTC நியமன ஒப்பந்தத்திற்கும் அரசாங்கத்திற்கும் முன்மொழியப்பட்ட நிறுவனமான KJS SEPGVக்கும் இடையிலான உடன்பாட்டிற்கு பிறகு MLFF-ஐ செயல்படுத்துவதற்கு சலுகையாளர்களுக்கு உரிமை உள்ளது என பொதுப்பணி துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ அஹ்மத் மஸ்லான் தெரிவித்தார். சலுகைதாரர்கள் தங்கள் சொந்த MLFF கட்டண வசூல் முறையை செயல்படுத்துவதற்கான உரிமையை கொண்டுள்ளனர். இருப்பினும் அமைச்சரவையால் தீர்மானிக்கப்படும் ஆலோசனை மற்றும் ஆய்வுகளுக்கு இது உட்பட்டது. போக்குவரத்து அமைச்சு, நிதி அமைச்சு, சட்டத்துறை மற்றும் பொது தனியார் ஒத்துழைப்பு பிரிவு ஆகியவற்றில் இருந்து தகவல் மற்றும் கருத்துக்களை பெற வேண்டியிருப்பதாக இன்று மக்களவையில் கேள்விக்கு பதிலளித்த போது அஹ்மத் மஸ்லான் தெரிவித்தார். அடுத்து ஏப்ரலில் தொடங்கப்படவுள்ள MLFF முன்னோடி சோதனையை தொடர்ந்து அமைச்சர்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பாக தேசிய முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ டாக்டர் வி காசியோங் எழுப்பிய துணை கேள்விக்கு பதிலளித்த போது அஹ்மத் மஸ்லான் இதனை தெரிவித்தார். MLFF-இன் நிலையை உறுதி செய்வதில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு மற்றும் நெடுஞ்சாலை சலுகையாளர்களுடனான பேச்சுவார்த்தைகளின் அண்மைய நிலை குறித்து வி காசியோங்கின் மூல கேள்விக்கு பதிலளித்த போது நெடுஞ்சாலை பயனர்களின் வசதியை உறுதி செய்ய MLFF கட்டண வசூல் முறையை செயல்படுத்துவதில் அமைச்சு உறுதியாக உள்ளது என்று அஹ்மத் மஸ்லான் தெரிவித்தார். GM Indians பெருமையுடன் வழங்கும் ஸ்லாங்கர் குளோபல் பாலிவுட் பஜார் அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 26 பிப்ரவரியிலிருந்து 2 மார்ச் வரை ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கோரில் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பிரியாணி, பானிபூரி, பஞ்சாபி ஸ்வீட், குனாஃபா, கோலி சோடா, சீஸ் நாச்சோஸ், ஹோல்சேல் விலையில் காலிவுட் பாலிவுட் சாரிகள், கிட்ஸ் வேர், ஹோம் அக்சசரிஸ், பஞ்சாபி சூட்ஸ், குர்தா, குர்தீஸ், லெஹங்கா என 80% வரை டிஸ்கவுண்டட் விலைகள். ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கோரில் பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். காஜாங் சில்க் நெடுஞ்சாலையின் 28.2வது கிலோமீட்டரில் அவசர தடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த லாரியின் பின்புறத்தில் மோட்டார் சைக்கிள் மோதியதில் அதனை ஓட்டி சென்ற தாதி ஒருவர் மரணமடைந்தார். சர்டாங் சுல்தான் அப்துல் அசீஸ் ஷா மருத்துவமனையில் தாதியாக பணியாற்றி வரும் 29 வயதுடைய நூருல் இல்ஹாம் நொர்டீன் சராசில் இருந்து சைபர் ஜெயாவிற்கு தனது மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்றபோது 3 டன் லாரியில் மோதி கீழே விழுந்ததை தொடர்ந்து அவர் மீது பெருடுவா பேசா மற்றும் பெருடுவா அல்சா கார்கள் மோதியதாக செப்பாங் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் துணைத் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஷான் கோபால் தெரிவித்தார்.
நேற்று மதியம் 1:30 மணியளவில் நடந்த இந்த விபத்து தொடர்பில் 1987 ஆண்டின் சாலை போக்குவரத்து சட்டத்தின் 41(1) விதியின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருவதோடு அந்த விபத்தை நேரில் பார்த்தவர்கள் சிப்பாங் போலீஸ் தலைமையகத்தின் போக்குவரத்து விசாரணை கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரி இன்ஸ்பெக்டர் முகமது ஃபர்சில் ஜைனுல் அபிடினை தொடர்பு கொள்ளும்படி ஷான்கோபால் கேட்டுக்கொண்டார். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள்.